சோசியல் மீடியாலாம் இல்லாமல் வெறும் அச்சு ஊடகங்கள் இருந்த காலகட்டங்கள், சோசியல் மீடியா அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்பிக் விளம்பரத்தில் வந்து அப்பாஸ் நடித்ததுக்கு பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அப்பாஸை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா துறையிலே எங்கேயாவது ஒரு விழாக்களுக்கு போனாலோ இல்லை ஒரு படம் பார்க்க போனாலோ எங்கே போனாலும் அப்பாஸா ஹேட்பிக் விளம்பரத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாஸ் போகிற வர இடங்கள்ல எல்லாம் கூட என்ன சார் அந்த அளவுக்கு சார் உங்களுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் போச்சு, ஹேட்பிக் விளம்பரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க, பாத்ரூம் கிளீன் பண்ணுற விளம்பரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பாஸ் வந்து கிண்டலும் கேலியுமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டலும் கேலியுமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அப்பாஸுடைய மனசில் ஒரு வருத்தம். அப்பாஸ் வந்து சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய முதுகில் வந்து விஷால் வந்து குத்திட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டியில் அவரே விஷாலை வந்து குற்றம் சாட்டி, விஷால் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அந்த சிசிஎல் போட்டி நடத்துனது நான் தெரிய விடாமல் பண்ணிட்டாரு, என்னோட பேர் வெளியில் வர விடாமல் பண்ணிட்டாரு, அதில் வந்த வருமானத்தை எனக்கு சரியாக கிடைக்க விடாமல் பண்ணிட்டாரு, நான் போட்ட பணத்தை திருப்பி எடுக்க விடாமல் பண்ணிட்டாரு, என்னால் வந்து அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியல. இப்போ நியூசிலாண்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிருக்காரு, அங்கே பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருக்காரு, பாத்ரூம் கிளீன் விளம்பரத்தில் நடித்தார். இப்போ அங்கே பாத்ரூமே இவர் க்ளீன் பண்ணியிருக்காரு, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துருக்காரு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, பில்டிங்லாம் கட்டுவாங்கள்ல, அதில் வந்து மேஸ்திரி மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. கிடைக்கிற எல்லா வேலைகளுமே பண்ணியிருக்காரு, எல்லா வேலைகளையுமே அப்பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் சினிமாவில் 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி, அஜித் வரிசையில் ரொம்ப சாமிங்கான ஒரு ஆக்டர், ரொம்ப அழகான ஆக்டர் அப்படின்னா அது அப்பாஸ் அவர்கள் தான் எல்லோருமே சொல்லுவாங்க. குறிப்பாக அவர் வந்து புதுசில் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு, தொடர்ச்சியாக பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் எங்கே போயிட்டாரு, அப்பாஸ் வந்து பட வாய்ப்பு இல்லாதனால வந்து நியூசிலாந்து போய் செட்டில் ஆகிட்டார், பெட்ரோல் போடுறாரு, தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு பல தகவல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் சில பேட்டிகள் கொடுத்து தெளிவுபடுத்திட்டாரு. உண்மையிலேயே அவருடைய அசுர வளர்ச்சி அப்படியே வீழ்ச்சியா மாறினதுக்கு என்ன காரணம் சார்? அப்பாஸ் அப்படின்னா தமிழ் திரையுலகத்தில் யாராலையும் மறக்க முடியாது. அப்படி ஒரு எப்படி சொல்றது, மிகப்பெரிய ஒரு அறிமுகம் காதல் தேசம் படத்தில் வந்து அப்பாஸ் கிடைச்சிச்சு. அப்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் படித்து வளர்ந்த ஒரு பையன்தான். ஆரம்பத்திலே வந்து நிறைய மாடலிங்கில் வந்து அப்பாஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தான் வந்து காதல் தேசம் அந்த படம் தொடங்குறாங்க. அந்த படத்துக்கு ஆடிஷனுக்கு அப்பாஸ் வந்து கலந்துக்கிறாரு. அந்த படத்தில் வினீத், அப்பாஸ் 2 பேரும் நடிக்கிறாங்க. அந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த படத்தில் அப்பாஸ் வந்து செலக்ட் ஆகிறாரு. செலக்ட் ஆகி அந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் பெரிய செட்டு போட்டிருந்தாங்க. ஒரு கல்லூரி சாலை மாதிரி ஒரு பெரிய செட்டு போட்டு மிக பிரம்மாண்டமாக எப்படி சொல்லுது, அந்த காலத்திலே 150 நாட்கள் அந்த படத்தை வந்து படப்பிடிப்பு பண்ணாங்க. ஸோ அந்த 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 படத்தில் அப்பாஸ் நடித்து அந்த படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு மாதிரி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்னு ஒன்று கையில் கட்டுவாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த பாட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு நேஷனல் கீதம் மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. நண்பர்கள் அந்த பாட்டை தான் போட்டு. ஆமாம், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரினா அந்த பாட்டை தான் எல்லாருமே போட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறது, சந்தோஷம் அடைஞ்சிக்கிறது. பல நேரங்களில் பாருங்களேன், இப்போ இந்த ரீயூனியன்ற கல்ச்சர் வந்து தொடர்ந்து பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி, 40 வருடங்களுக்கு முன்னாடி கல்லூரியில் படித்தோம், 40 வருடங்களுக்கு முன்னாடி பள்ளியில் படித்தோம். இப்படி வந்து ரீயூனியன் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த 96 படத்துக்கு அப்புறம் இந்த ரீயூனியன் கல்ச்சர் வந்து ரொம்பவே பெருசாயிருச்சு. அந்த மாதிரி சேர்ந்து இப்போ நண்பர்கள் ஒன்று சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது இந்த பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டே பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வச்சுச்சு. அந்த முதல் படம் காதல் தேசம் ரிலீஸ் ஆனப்பே அப்பாஸ் வந்து ஒரே நைட்டு, ஓவர் நைட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரே நைட்டில் ஸ்டார் ஆன ஒரு கதாநாயகன் அப்படின்னா அப்பாஸ் தான். பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அப்பாஸ் அப்பாஸ்ன்னு வந்து உயிரை விட ஆரம்பிச்சிட்டாங்க, உருக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவ்வளோ சாமிங்காக, அவ்வளோ குட் லுக்கிங்காக இருப்பார். தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கதாநாயகன் இருந்ததே இல்லை. முதல் தடவையாக இப்படி ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமாவில் வரும்போது இவர் ஒரு பாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பெரிய வரவேற்பு அப்பாஸ்க்கு இருந்துச்சு. அந்த அந்த ஒரு அந்த அந்த ஒரே ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு வந்து அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து 23 படங்கள் புக் ஆகுது.
23 படங்கள் அப்படின்னும் போது இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு படத்துல ஒரு நடிகர் நடிக்கிறாரு, அந்த படத்தினுடைய வெற்றி, அந்த படத்தினுடைய புகழ், ஒரு ஒரு நடிகருக்கு 23 படம் புக் ஆகுதுன்னா பெரிய விஷயம். ஆனா 23 படத்துக்கும் கதை கேட்கறது இல்ல, யார் டைரக்டர் கேட்கறது இல்ல, யார் ப்ரொடியூசர் கேட்கறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அனுபவம் இல்லாமை தான் இதுக்கு ஒரு காரணம். அவருக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய பேர் வேண்டாம், அவர் தான் வந்து அப்பாஸை வழி நடத்திட்டு போனாரு. அவரு அப்பாஸ் வச்சு சம்பாதிக்கிறது தான் குறியா இருந்தாரே தவிர அப்பாஸ்க்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் பண்றதுல அவர் வந்து குறியா இல்லை. அவரு பல படங்களுக்கு அப்பாஸ்க்கு தேதி கொடுத்துட்டாரு. அப்பாஸ் வந்து தூங்குறது கூட டைம் இல்லாம அடுத்தடுத்து படப்பிடிப்புகள்ல கலந்துட்டு இருக்காரு. ஒரே நேரத்துல ஒரு 4-5 படங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டம் தான் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல தான் சங்கர் வந்து ஜீன்ஸ்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. அந்த ஜீன்ஸுங்கிற படத்துல வந்து அப்பாஸ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சங்கர் நினைச்சு அப்பாஸோட மேனேஜரை தொடர்பு கொண்டு, அப்பாஸ் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வருவாரா, எனக்கு வேணும் அப்பாஸ் நடிக்கிறதுக்கு, இந்த ஜீன்ஸ் ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா மேனேஜர் வந்து அசால்ட்டா என்ன தெரியுமா சொல்றாரு, சங்கர் அவ்வளோ பெரிய பேனர், அதான் அது ஒரு எதுவுமே கண்டுக்காம, இல்லை சார் அவர் ஒரு 23 படத்துக்கு மேல கமிட் ஆயிருக்காரு, ஒரு நாள் கூட அவரால் தேதி கொடுக்க முடியாது, நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மாசம் தொடர்ந்து தேதி வேணுங்கிறீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. அவர் நினைச்சிருந்தா பல படங்கள் கமிட் ஆச்சு இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா புது புது தயாரிப்பாளர்கள், புது புது இயக்குனர்கள் தான். அவங்கள யாரையாவது கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு நிச்சயமா ஜீன்ஸுக்கு வந்து தேதி சரி பண்ணி கொடுத்துட முடியும். பிரபலமான பல நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வருது, அதாவது வந்து சங்கர் டைரக்ஷன், மணிரத்னம் டைரக்ஷன், இப்போ ராஜமௌலி டைரக்ஷன் வச்சுக்கோங்களேன், வேற ஒரு படத்துல கமிட்டா இருந்தா கூட வந்து அவங்க அந்த தேதியை வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து நடிச்சு கொடுப்பாங்க. இது வந்து அந்த நேக்கு போக்கு தெரிஞ்சாதான் அது செய்ய முடியும். ஸோ அந்த ஜீன்ஸ் வாய்ப்பையும் வந்து அந்த மேனேஜர் தட்டி விட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே காலகட்டங்கள் தான் அப்பாஸ்க்கு வந்து இந்த காதலுக்கு மரியாதை, விஜய் ஷாலினி நடிச்சாங்கல்ல அந்த பட வாய்ப்பு. ஃபாசில் வந்து அப்பாஸை பார்த்துட்டு இந்த பையன் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு, ஒரு எப்படி சொல்லுது, ஒரு யங் லவ் ஸ்டோரின்னும் போது இந்த பையன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருக்கான், படம் சூப்பர் ஹிட் ஆகும், இந்த பையன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாசில் அப்ரோச் பண்றாரு அவர் அப்பாஸோட மேனேஜரை. இதே மாதிரி தான் பதில் சொல்லி வந்து அந்த படத்தையும் வந்து தட்டி விட்டுறாரு அந்த மேனேஜர். அப்பாஸ் தொடர்ந்து 4-5 படங்கள் நடிச்ச காலகட்டங்களில் வந்த எல்லா படங்களுமே தோல்வி படங்களா அமையுது. தொடர்ந்து 1, 2, 3, 4 தோல்வி படங்களா அமையுது. அப்பாஸ் அந்த நேரத்தில் நடித்த படத்துல ஒரே ஒரு படம் தான் ஓடிச்சு. அந்த படம் வந்து பூச்சூடவான்னு ஒரு படம். அதுக்கப்புறம் எல்லா படங்களுமே தோல்வி படங்களாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 23 பேர் அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாருமே அப்பாஸை தொடர்பு கொண்டு, இல்லை சார் நாங்கள் இப்போ படம் பண்றதா இல்லை, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸுக்கு நெருக்கடி கொடுத்து அப்பாஸ் கிட்ட இருந்த அட்வான்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க. இது சினிமாவில் நடக்கும். சினிமாவில் மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க, மார்க்கெட் இல்லைன்னா விலகி போயிடுவாங்க. இது இந்த இயல்பான சூழ்நிலை வந்து அப்பாஸ்க்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. என்ன தப்பு நடந்திருக்குங்கிறது அப்பாஸ் அப்பதான் உணர்றாரு. அப்பதான் வந்து அவரை சரிப்படுத்திக்க நினைக்கிறாரு. ஆனா சொல்லுவாங்கல்ல, கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த காலகட்டங்களிலே அப்பாஸ்க்கு அந்த கிடைச்ச அந்த உயரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டோட்டலாவே போயிடுச்சு. அதாவது நான் கண்ணால பார்த்தேன். என்ன விஷயம்னா, ஆனந்த விடன் குமுதம் 2 பத்திரிகையிலுமே பார்த்தீங்கன்னா அப்பாஸ் காதல் தேசம் வந்தப்ப 2 பேருமே ஒரே வாரத்தில் வந்து அப்பாஸ் அட்டப்படத்தில் போட்டு யார் இந்த காதல் நாயகன், யார் இந்த தேசத்தின் நாயகன் அப்படின்லாம் வந்து கட்டுரையெல்லாம் எழுதினாங்க, கவர் ஸ்டோரி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவருடைய வீழ்ச்சி, அந்த வீழ்ந்த நேரத்துல தான் அவர் வந்து நம்ம விழுந்துட்டோங்கிறத உணர்றாரு. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சில படங்கள் அப்பாஸ்க்கு வருது. படங்களே வராம இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா இருந்த அப்பாஸ் வந்து ஒரு டபுள் ஹீரோவா ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிற சூழ்நிலையெல்லாம் வருது. அந்த நேரத்துல வந்த படம் தான் ஒரு பூவேலின்னு ஒரு படம் வந்துச்சு. அது கார்த்திகோட வந்து அப்பாஸ் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் படம் வந்து பொம்மல் கே சம்பந்தம், அந்த படத்துல அப்பாஸ் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து படையப்பால வந்து ரஜினிகாந்தோட வந்து அப்பாஸ் நடிச்சிருப்பாரு. திருட்டு பயிலையில ஒரு படம் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இப்படி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா கண்டுகொண்டேன் ஐஸ்வர்யா ராய் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல அப்பாஸும் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்தம் வந்து அப்பாஸ்க்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. ஆனந்தத்துல வந்து ஸ்னேகாவோட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, அதாவது பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், அந்த பாட்டு இன்னைக்கும் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற பாட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி கூட அந்த பழைய மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹீரோ அது அந்த மாதிரியான உயரத்துக்கு அப்பாஸால மறுபடியும் வர முடியல. இப்படி 1-2 படங்கள் வந்துகிட்டு இருந்ததும் தள்ளி போய் அப்பாஸ் அப்படின்னா அமெரிக்கா மாப்பிள்ளையா இந்த அப்பாஸை கூப்பிடுப்பா, இது ஆஸ்திரேலியா ரிட்டர்னா இந்த அப்பாஸை கூப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்ல எல்லாம் அப்பாஸை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் அப்பாஸ் நடிச்சார், வேற வழி இல்லை, ஏன்னா சர்வே பண்ணி ஆகணும்,
சினிமாவை நம்பி வந்துட்டோம். அதாவது 22 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு, சினிமாவுக்கு வரும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு, சின்ன சின்ன பசங்க. ஸோ குடும்பம் நடத்தி ஆகணும், சர்வே பண்ணி ஆகணும்னு வந்து அதையும் அப்பாஸ் நடிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து வாய்ப்புகள் அப்பாஸ்க்கு வரல, மறுக்கப்பட்டுருது. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த சூழ்நிலை ஹேர்பிக்னு ஒரு விளம்பரம், அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கிளீனிங் விளம்பரம், அந்த விளம்பரம் வந்து அப்பாஸ்க்கு வருது. அந்த விளம்பரத்தில் ஒரு நல்ல பணம், ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து நடிக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து அப்பாஸ் வந்து ஏற்றுக்கிறார். ஒரு நடிகர், அவர் வந்து வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விளம்பரம் வந்து வருது, அதில் நடித்தா அவருக்கு காசு கிடைக்கும், அதில் காசு கிடைச்சா அவர் குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னும் போது அதில் நடித்தார். அதில் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்பாஸை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாலாம் இருக்கு. சோசியல் மீடியாலாம் இல்லாம வெறும் அச்சு ஊடகங்கள் இருந்த காலகட்டங்கள், சோசியல் மீடியா அப்படிதான் வந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஹேர்பிக் விளம்பரத்துல வந்து அப்பாஸ் நடிச்சது வந்து பயங்கரமா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அப்பாஸை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா துறையிலே எங்கேயாவது ஒரு விழாக்களுக்கு போனாலோ இல்ல ஒரு படம் பார்க்க போனாலோ எங்க போனாலும் அப்பாஸா ஹேர்பிக் விளம்பரத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாஸ் போற வர இடங்கள்ல எல்லாம் கூட, என்ன சார் அந்த அளவுக்கா சார் உங்களுக்கு பட வாய்ப்பு இல்லாம போச்சு, ஹேர்பிக் விளம்பரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க, பாத்ரூம் கிளீன் பண்ற விளம்பரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பாஸ் வந்து கிண்டலும் கேலியுமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டலும் கேலியுமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அப்பாஸுடைய மனசுல ஒரு வருத்தம். அப்பாஸ் வந்து சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, நான் ஹேர்பிக் விளம்பரத்தில் நடிச்சதுல என்ன தப்பு இருக்கு, நான் வந்து ஒரு நடிகன் வந்த, அது ஒரு விளம்பரம், அந்த விளம்பர படத்தில் நான் நடித்தேன், அது ஒரு தவறான விளம்பர படம். சொல்லுவாரு, நீ ஹார்பிக் வந்து பாத்ரூம்லாம் சொன்ன, ஹார்பிக்கை குடிக்கவா சொன்னேன், அதான் சொல்லணும். விளம்பர படம், சூதாட்ட விளம்பரலையோ இல்லை கஞ்சா அபினோ இல்லை வந்து தண்ணி அடிக்கிற விளம்பரத்துலையோ நான் நடிக்கலையே. நான் வந்து ஒரு சாதாரண பாத்ரூம் கிளீன் பண்ணுற விளம்பரத்தில் தான் நான் நடித்தேன். பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுங்கிறது பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கிற ஒரு கான்செப்டில் உள்ள ஒரு விளம்பரம் தானே, அதுக்கே என்னை இந்த அளவுக்கு வந்து கேலியும் கிண்டலும் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய இலையில வந்து சாப்பாடு வரணும்னா நான் வந்து இறங்கி உழைக்கணும். நான் அந்த விளம்பரத்தில் நடிச்சது என்னுடைய வருமானத்துக்கு நடித்தேன், என்னோட உணவுக்கு நடித்தேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நடித்தேன். அதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ தெருவில் வந்து கிளீன் பண்ணுறாங்க, நிறைய பேர் தெரு கூட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எதுக்காண்டி தெரு கூட்டுறாங்க? அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி, அவங்களோட கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காண்டி தான் தெரு கூட்டுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு தொழில் செய்கிறாங்க, இதையே நீங்கள் தப்பா பாக்குறீங்க, இதையே நீங்க இவ்வளவு கேவலமாவும் ஏளனமாவும் பேசுறீங்க அப்படின்னு வந்து அவருடைய ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஹேர்பிக் விளம்பரம் நடிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அப்பாஸ்க்கு அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு நிரந்தர தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கிடைக்காத சூழ்நிலையில அப்பாஸ் வந்து எப்படின்னா சினிமாலே இருக்கும், சினிமா சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சிசிஎல் கிரிக்கெட் போட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லா நடிகர்களையும் ஒன்று திரட்டி அரும்பாடுபட்டு அவர் வந்து ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி அவர்கிட்ட இருந்த சொந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த சிசிஎல் கிரிக்கெட் வந்து ஆரம்பிச்சார். நடிகர்கள் சிசிஎல் கிரிக்கெட் வந்து ஆரம்பிச்சாரு. அது வந்து எப்படின்னா வெற்றிகரமா போக ஆரம்பிச்சிருச்சு. வெற்றிகரமா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுல நல்ல பணம் வரும். இப்ப கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அது சரியா வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணி தொடர்ந்து நீங்க நடத்துனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அப்பாஸ் வந்து அப்படி ஒரு நல்ல தொழிலை தான் தேர்ந்தெடுத்தாரு. தவறான விஷயங்கள் எதுவும் செய்யாம நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை கரெக்டா வந்து மூளையை பயன்படுத்தி அதை எல்லாரையும், எப்படி சொல்றது, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா நடிகர்களையும் ஒருங்கிணைக்கிறது பெரிய வேலை தான். ஆமா, பெரிய விஷயம் சார். எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைப்பீங்க? கேரளால போய் அந்த நடிகர்களை பார்க்கணும், தெலுங்குல ஒரு நடிகர்களை பார்க்கணும், கர்நாடகால ஒரு நடிகரை பார்க்கணும், தமிழ் நடிகரை பார்க்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா சிசிஎல் கிரிக்கெட் போட்டி நடத்துறாரு. அதுல ஒரு வருமானம் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த வருமானம் வருதுன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு வந்து ஒரு சிலர் துரோகம் பண்றாங்க. அவர் வந்து வெளிப்படையாவே பார்த்தீங்கன்னா என்னுடைய முதுகுல வந்து விஷால் வந்து குத்திட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டியில அவரே விஷாலை வந்து குற்றம் சாட்டி, விஷால் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அந்த சிசிஎல் போட்டி நடத்துனது நான் தெரிய விடாம பண்ணிட்டாரு, என்னோட பேர் வெளியில வர விடாம பண்ணிட்டாரு, அதுல வந்த வருமானத்தை எனக்கு சரியா கிடைக்க விடாம பண்ணிட்டாரு, நான் போட்ட பணத்தை திருப்பி எடுக்க விடாம பண்ணிட்டாரு, என்னால வந்து அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியல. விஷால் வந்து இந்த துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதையும் என்னால தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு பக்கம் நடிக்க முடியல, ஒரு பக்கம் விளம்பர படம் நடிச்சாலும் கேலி கிண்டல் பண்றாங்க, ஒரு பக்கம் நான் வந்து எங்கேயாவது வந்து சினிமா தேட்டர் போனா கூட அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன சார் படமே இல்லையா, என்ன சார் சும்மா வீட்டுல இருக்கீங்க, என்ன சார் ஹேர்பிக் விளம்பரம்லாம் நடிக்கிறீங்க, இப்படி வந்து மனசு காயப்படுற மாதிரி, மனசை குத்தி வேதனைப்படுத்துற மாதிரி, மனசை குத்தி கிழிக்கிற மாதிரியான வார்த்தைகளை வந்து தொடர்ந்து வந்து என்னை வந்து இந்த சொசைட்டியில பயன்படுத்தி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் வந்து இப்ப
நான் ஒரு நடிகன் அப்பாஸா இருந்து இந்த சினிமா துறையில வந்து போராடலாமா அப்படின்னா போராடலாம். ஆனா இங்க துரோகங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அங்க அதான் அவர் ரொம்ப முக்கியமா குறிப்பிடுறார். நான் போராடுவேன், போராடுறதுக்கான மன தைரியமும் மன வலிமையும் எனக்கு இருக்கு. ஆனா இங்க துரோகங்கள் ஜாஸ்தியா இருக்கு சினிமால அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இப்படி துரோகிகள் இருக்கிற இடத்துல நம்ம இருந்து போராடுறதை விட நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூசிலாந்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ நியூசிலாந்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே அப்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டிருக்காரு, அங்க பாத்ரூம் கிளீன் பண்ணியிருக்காரு, பாத்ரூம் கிளீன் விளம்பரத்தில் நடிச்சாரு. இப்போ அங்க பாத்ரூமே இவர் கிளீன் பண்ணியிருக்காரு. சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்திருக்காரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, பில்டிங்லாம் கட்டுவாங்கல்ல, அதுல வந்து மேஸ்திரி மானியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. கிடைக்கிற எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. கிடைக்கிற எல்லா வேலைகளுமே பண்ணியிருக்காரு. எல்லா வேலைகளுமே அப்பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சூசைடு மைண்ட் வரும்ல சில பேருக்கு, அது வந்து அதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் போய் அதுக்கு ஒரு கிளாஸ் படிச்சுட்டு வந்து அதை வந்து இங்கே ஒரு வியாபாரமா, அதாவது வந்து வியாபாரம்னா பணத்துக்காண்டி இல்லை, நல்லதும் செஞ்ச மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு வருமானமும் வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சூசைட் பண்ற மென்டாலிட்டியில அந்த எண்ணங்கள் உடையவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வந்து படிச்சுட்டு வந்து நியூசிலாந்து வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. இவருக்கே சூசைடல் தாட் வந்து பெங்களூர்ல அல்சூர் லேக்ல வந்து சூசைட் பண்ண போயிருக்கேன். அது ஆரம்ப காலத்துல, அதாவது வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும்போது ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர்ல வந்து அவர் வந்து சூசைட் பண்ண போனதா ஒரு காணொலியில கொடுத்துருக்கிறாரு. உண்மைதான், அது பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஒரு 15-16 வயசுல அன்னைக்கு இருந்த மனநிலை, அதை நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி சூசைட் பண்ண எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து கௌரவமா நல்லா சந்தோஷமா இருக்கேன் நியூசிலாந்துல. என்னை யாரும் பார்த்து சார் என்ன சார் நீங்க வந்து ஹார்பிக் விளம்பரத்தில் நடிச்சிங்களா, என்ன சார் நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்க சார், ஓ நீங்க நடிகர் அப்பாஸா சார், இப்படி யாருமே கேட்கறது இல்லை. 1-2 பேர் கேட்டா கூட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க கடந்து போறாங்க. அதாவது இந்த நம்ம நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீழ்ந்துட்டாருன்னா அவரை கேலியும் கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம கீழே தள்ளி விட்டு போறாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து நம்ம வெளியில போய் ஒரு வாழும் போது அங்க உள்ள கல்ச்சர், அவர் நம்ம நாட்டை தப்பா சொல்லலை, ஆனா இன்னைக்கு மனநிலை எப்படி இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாருன்னே தெரியாது. நான் வந்து அங்க எல்லா வேலையும் தான் பாக்குறேன், பாத்ரூம் கழுவுறது வந்து எல்லா வேலையும் தான் பாக்குறேன். என்னுடைய வீட்டுக்கு சமைக்கிறதுல இருந்து இப்போ துணி தைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே பாக்குறேன். இந்த மாதிரியான ஒரு மனநிலை அது வந்தா நம்ம வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வெளியில வந்துடலாங்கிறது நான் நல்லா உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நான் முழுமையா வெளியில வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் ஒரு வெற்றியாளனா இருக்கேன் அப்படிங்கிற உண்மையை தானே. இப்ப எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா சினிமா பட வாய்ப்பு 1-2 படங்கள் வந்ததுக்கு அப்புறம் தோல்வியுற்று அடுத்தடுத்து அந்த பட வாய்ப்புகள் கிடைக்காம, நம்ம உதாரணமா சொல்லணும்னா ஸ்ரீன்ற நடிகர், அப்புறம் சமீபத்தில் இருந்த அபினவ்ன்ற நடிகர், இன்னும் வந்து பல பேரை நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையே முடிஞ்சு போற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போதை பழக்கங்கள் இன்னும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி கடைசி கட்டத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் அழிச்சுக்கிட்ட நடிகர்களுக்கு நடுவுல, கலைஞர்களுக்கு நடுவுல அப்பாஸ் வந்து மிகப்பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைந்த ஒரு நடிகராக இருந்த போதும் அவர் வந்து அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல, மறுக்கப்படுதுன்னும் போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கரெக்டா யோசிச்சு முடிவெடுத்து அதுக்கு மனசு இடம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு வந்து வெளிநாட்டுல இன்னைக்கு நியூசிலாந்துல தான் இருக்காரு அப்பாஸ். வெளிநாட்டுல போய் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா சார், இன்னைக்கு அப்பாஸ் வந்து தோல்வி விட்டவரா வெற்றி அடைஞ்சவரா அப்படின்னா அப்பாஸ் வந்து வெற்றி அடைந்தவர். அதாவது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளரா இன்னைக்கு இருக்காரு. அவர் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, எனக்கு கிடைச்சது போதும், நான் சந்தோஷமா இருக்கேன், என் மனைவி மக்களோட என் குழந்தை குட்டியோட நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது பற்றி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்குவமும் அந்த மனநிலையும் அப்பாஸ்க்கு இருக்கிறதுனால அப்பாஸ் வந்து இந்த எத்தனையோ தோல்விகள் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு விடுபட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. ஒரு திரையில நடிச்சு ஹீரோவா நடிச்சு ஒருத்தர் வந்து மற்றவர்களை ஏமாற்றுற மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அப்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா திரையில ஹீரோவா நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அதுல இருந்து வெளியில வந்து இன்னைக்கு வந்து நிஜத்திலையுமே அப்பாஸ் வந்து ஹீரோவா இருக்காரு. இதுதான் உண்மை. இப்படி அரவிந்த் சாமி வந்து பல ஆண்டுகள் வந்து நடிக்காம மறுபடியும் கம்பேக் கொடுத்தாரு இல்லையா, தனி ஒருவன் மாதிரி, அந்த மாதிரி இவரும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொடுப்பாரா?
இல்ல கம்பேக் அப்படிங்கிறதை விட சார், இப்போ நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இந்த சினிமா துறையில இனிமே மறுபடியும் பழையபடி அந்த ஹீரோவா ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. ஏன்னா அந்த காலகட்டங்கள், அந்த வயசை அவர் கடந்துட்டார். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 50 வயசு உடைய ஒரு மனிதரா மாறிட்டாரு. ஸோ மறுபடியும் இந்த காதல் தேசம் அப்பாஸ் மாதிரி படங்கள் கிடைக்கும், ஹீரோவா நடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்கள். இப்போ அரவிந்த் சாமியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல தளபதியிலேருந்து பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையிலுமே சில பிரச்சனைகள் இருந்ததுனால சினிமா துறையை விட்டு வெளியில போயிருந்தாரு. உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்கியா இருந்தாரு, முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு அரவிந்த் சாமியை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா அதையெல்லாம் வந்து சரி பண்ணி உடம்பெல்லாம் குறைச்சு பழைய நிலைமைக்கு வந்து அரவிந்த் சாமி வந்து மறுபடியும் வந்து தனி ஒருவன் படத்தில் நடிச்சு மறுபடியும் ஷூர் ஷாட் அடிச்சாரு, மறுபடியும் தொடர்ந்து படங்கள் நடிச்சாரு. இன்னைக்கு வந்து அரவிந்த் சாமி வந்து தொடர்ந்து அவ்வப்போது படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அரவிந்த் சாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனர், அதாவது பெரிய பிஸ்னஸ், பெரிய சாம்ராஜ்யமே அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு பக்கபலமா வந்து பல தொழில்கள் இருந்துச்சு. அதனால அதை வந்து அவர் பார்க்க போயிட்டாருன்னா அப்பாஸோட நிலைமை அப்படி இல்லை. அப்பாஸ் வந்து எதுவுமே இல்லாம கைவிடப்பட்ட ஒருத்தர். ஆனா வந்து அவர் வந்து வாழ்க்கை ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. நம்ம வந்து எப்படின்னா ஒரு விஷயத்துல நமக்கு வந்து வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த புள்ளியிலே நம்ம நின்றுகிட்டு வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறது, மனசை குழப்பத்துக்குள்ள கொண்டு போறது, தடுமாற்றத்துக்குள்ள போறது, இதெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பார்த்தீங்களா, அப்பாஸ் மாதிரி அவன் எப்பவுமே வந்து வெற்றியாளனா இருப்பான். அந்த வகையில் அப்பாஸ் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு ஹீரோ. ரொம்ப நன்றி சார். அப்பாஸ் தொடர்பாக பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.